Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது வீக்லி சம் அப். ஓகே, ஸோ டெய்லி செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செஷனை வந்து பாருங்க. ஸோ தட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பேசும்பொழுது எதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கிடைச்சாலும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்றேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்பொழுது இதையும் வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா வேர்டை ரீகால் பண்ண நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? நீங்க பண்ண டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் ஹாஸ் டு பி வெரி வாட் இஸ் இட் ஷுட் பி ப்ரொடக்டிவ் ஆல்சோ. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து எடுத்த விஷயத்த திருப்பி ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆப்வியஸா அது நமக்கு நிற்கும். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ டிப். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபோன் நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் கேட்பீங்க. சரியா? கரெக்டா? அதுக்கப்புறம் அதுக்கு சில க்ளூஸ் போட்டு ஞாபகம் வச்சிருப்பீங்க. அண்ட் ஒரு 2 நாள் கழிச்சு அது நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஸோ ஞாபகம் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த க்ளூ தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி ஒரு 5 நாள் கழிச்சு யூ ஹேவ் டூ ரீகால். அப்போ ஒரு ஃபோன் நம்பர் ஞாபகம் வைக்கிறதுக்கே நமக்கு இந்த ப்ராசஸ் தேவை அப்படின்னும் பொழுது, வேர்டுன்றதுக்கு நமக்கு அதோட மீனிங், எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ற ப்ரொசீஜர் தான். ஸோ நம்ம மைண்ட் எப்படி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ண சொல்றேன். ஸோ யூ ஆர் ஹியரிங் திங்ஸ், யூ ஹேவ் டூ ரைட் இட். ஸோ நீங்க பார்க்கவும் செய்றீங்க. அப்போ நீங்க ரிவிஷன் பண்ணும்பொழுது அந்த விஷயங்கள் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஸோ அதனால ட்ரை டூ டூ திஸ் பர்ட்டிகுலர் திங் வாட் எவர் ஐ ஹவ் செட். ஓகேயா? அப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸும் பாசிட்டிவா இருக்கும். ஓகே, சரி. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த வீக்ல பார்த்த ஒரு வேர்ட் தான். இட் இஸ் செடிஷன். ஓகேயா? ஸோ செடிஷன்னா என்ன சொன்னேன்? இந்த மாதிரி வந்து துரோகம் செஞ்சுடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து லீக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்க செடிஷனுக்கும் ட்ரீசன். ஓகே, ஸோ அது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸுமே அந்த இடத்துல நான் கொடுத்துருந்திருப்பேன். அதாவது ஒரு பிளாட் ஒண்ணு பிளான் பண்றீங்க. ஓகே, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன நீங்க கொண்டு போய் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லும்பொழுது, நீங்க இங்க இருக்கிறத இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி விடுறீங்கல்ல. ஸோ இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன இன்னொரு ஒரு ஸ்டேட்டுக்கோ, இல்லாட்டி இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கோ நீங்க எடுத்துட்டு போய் குடுக்குறத தான் இங்க செடிஷன்றாங்க. வேற எக்ஸாம்பிள்ல செடிஷன் லா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அத கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து 2டே வார்த்தையில இருக்குல்ல. ஸோ அதனால துரோகம் பண்ணியிருக்காங்க. எப்படி? தேச துரோகம் பண்ணிட்டாங்க. எதுல? லாஸ் அந்த மாரி விஷயங்கள கொண்டு போய் குடுக்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் நான் சொன்ன அந்த ட்ரீசன் அப்படின்ற வேர்டோடைய ஸ்பெல்லிங் வந்து இதுதான். ஸோ டெய்லி செஷன்ல இந்த வேர்டை நான் சினோனிம்ல கொடுத்திருப்பேன். ஸோ இதை நீங்க வந்து பிளான் பண்றீங்க ஒரு பிளாட்னும் போது ட்ரீசன் இஸ் நத்திங் பட் யூ ஆர் மேக்கிங் இன்டு ஆக்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சேம் பிளாட் தான், சேம் விஷயம் தான் நீங்க பண்றீங்க. பட் தென் நீங்க ஆக்ஷன்ல ஒரு விஷயத்துல கொண்டு வரீங்க அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் வேர்ட். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கல. டு பி சார்ஜ் வித் செடிஷன். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் அவங்க பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த விஷயத்த பத்தி இங்க பேசியிருக்காங்க. தே ஆர் சார்ஜ் ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெராசிட்டி. ஓகே, ஸோ வெராசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸி சினோனிம்ல ட்ரூத்ஃபுல்னஸா இருக்கீங்க, ஹானஸ்டியா இருக்கீங்க, ஃபேத்ஃபுல்னஸோட இருக்கீங்கன்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே நான் ட்ரூத்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் யூஸ்ட் as a நவுன். ஓகேயா? நீங்க ட்ரூத்ஃபுல் பர்சன் சொன்னா ட்ரூத்ஃபுல்ல வந்து அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட வாயிலேருந்து நம்ம சொல்றோம், இல்ல எழுதுறோம்னும் பொழுது அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா இருக்குன்றது நல்லா தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்ஸ்ல நீங்க ஃப்ரேம் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அந்த வேர்டை கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒண்ணு எடுத்து வைக்கிறீங்கன்னா அது பக்கத்துல இதை நவுனா போட்டா எப்படி போடுவேன், இல்ல அட்ஜெக்டிவா போட்டா என்ன போடுவேன், அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்பவுமே பார்க்கணும். ஸோ இந்த வெராசிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் வாட்? ட்ரூத்ஃபுல்னஸ், ஃபேத்ஃபுல்னஸ் அந்த மாதிரி. அப்போ இதோட டெஃபினிஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, ரொம்ப ட்ரூவா, ஹானஸ்டா, அக்யூரேட்டா இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசும்பொழுது வெராசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? தே ஹேட் நோ ரீசன் டு டவுட் ஹிஸ் வெராசிட்டி. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ ரீசன் டு டவுட் ஹிஸ் ஹானஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்லாட்டி வந்து ஒரு teacher was like he doubted the students honesty because he had another handwriting in the particular paper which was on his table. Okay, so while writing the particular exam, அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காப்பி அடிக்கும் போது இன்னொருத்தவங்க பேப்பரை தானே எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ உங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறத அவர் பார்த்ததுனால he has doubted his ஹானஸ்டின்னு சொல்லலாம். வேற ஹானஸ்டின்றது நவுன், அதை தூக்கிட்டு வெராசிட்டின்ற வேர்டை you're trying to replace. So இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவெட்டிங். ஸோ ரிவெட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா இன்ட்ரெஸ்ட், அதாவது எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயம் மேல இருக்கு அப்படின்னும் பொழுது ரிவெட்டிங் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து நீங்க இப்போ ஒரு உங்க அட்டென்ஷனே கம்ப்ளீட்டா புல் பண்ணி அதுல ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கு, என்கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னும் பொழுது ரிவெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரிவெட்டிங் ஸ்டோரி வேர் இன்ட்ரெஸ்டிங்
இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. அப்போ நான் அதை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த ஸ்பீச்ல நீங்க போடுறது இல்லாட்டி ரிவெட்டிங் மூவி அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் வெரி குட் அண்ட் விச் இஸ் புல்லிங் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அட்டென்ஷன் ஆன் இட் அப்படின்னும் பொழுது நீங்க சொல்ல முடியும். ஸோ இங்க பார்க்கலாம். So example பார்க்கலாம். As usual, she gave a riveting performance. Okay, the performance was very interesting. சில டைம் சில பேர் பாட்டு இல்லாட்டி அவங்க போட போற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது எல்லாமே நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, அதை சொல்ல முடியும். I was riveted by her story. So இங்க வந்து யூஸ் பண்ணும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா என்னவா யூஸ் பண்ணிருக்காங்க? ஜஸ்ட் மூமெண்ட். ஓகே, ஸோ இங்க யூஸ் பண்ணும் பொழுது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? அப்ப இங்க யூஸ் பண்ணும்போது என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க? வெர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிவெட்ன்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப நீங்க இங்க ரிவெட்டட்ன்னு போகும்பொழுது V3 ஃபார்மா யூஸ் பண்றீங்க. இங்க யூஸ் பண்ணும்போது ரிவெட்டிங்ன்ற வேர்டா யூஸ் பண்ணும்பொழுது அட்ஜெக்டிவ் வேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றதுக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரானி. ஓகே, ஸோ டிரானின்ற வேர்டு வந்து ஆல்ரெடி நம்ம வேற வெக்காப்ஸ் பார்க்கும்பொழுதே பார்த்த ஒரு வேர்டு தான், விச் டாக்ஸ் அபவுட் ஒரு கவர்மெண்ட் ரூலர் இல்லாட்டி வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வேர் அவங்க வந்து அன்லிமிட்டெட் பவர்ஸ் வந்து பீப்புள் மேல எடுத்துப்பாங்க. ஓகே, ஓவர் த பீப்புள் வேர் அது வந்து அன்ஃபேர் ஆர் க்ரூவலா ட்ரீட் பண்ற மாதிரி இருக்காங்கன்னும் பொழுது ஒரு டிரானி கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். வேற ரொம்ப கொடுமையா ஒரு சில விஷயங்களை அவங்க பாக்குறாங்கன்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒர்க்கர்ஸ் ஹூ ஹேட் சஃபர்ட் டிரானிஸ். அப்போ கொடுமைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க கொடுமைன்னு கொடுத்துருக்கு விச் இஸ் சிங்குலர். டிரானிஸ்னும் பொழுது கொடுமைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஹெரிட்டிக். ஓகே, ஸோ ஹெரிட்டிக் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து நம்ம பப்ளிக்கா ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க இல்ல அஃபிஷியல் ஒப்பீனியன் இருக்குன்னும் பொழுது அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு பர்சன் வந்து ஒரு ஒப்பீனியன் கொண்டு வராங்க அப்படின்னும் பொழுது ஹெரிட்டிக் பர்சன் சொல்லலாம். அதை எப்படி அவங்க ரிலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்மா இருக்கு அப்படின்னும் பொழுது நான் டாக்மா டாக்டருக்கு டிஃபரன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். டாக்மான்றது மாறாது, அந்த ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கும். இட் இஸ் லைக் சர்டன் பிலீவ்ஸ் தட் people will have அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், where it cannot be changed. ஓகே, ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா இவங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டோ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டோ இவங்க ஒரு ஒப்பீனியன் கொண்டு வந்து வைக்கிறாங்கல்ல, ஸோ அந்த டைப் ஆஃப் பீப்புள் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹெரிட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொல்லும் பொழுது ஒரு பர்சன் தான் சொல்றேன். ஓகே, ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் த குவாலிட்டி, ஐ எம் டாக்கிங் அபவுட் அ பர்சன். அப்போ இந்த ஹெரிட்டிக்ன்ற வேர்டை நம்ம நவுனா யூஸ் பண்ண முடியும். ஹெரிட்டிக்னு பார்த்த உடனே அங்க வந்து டிஐசின்னு போட்டிருக்குன்னு அட்ஜெக்டிவ்னு யோசிக்காதீங்க, இட் இஸ் யூஸ்ட் as a noun. சரியா? புரியுதா? ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம். ஸோ மதவெறி அப்படின்லாம் போட்டிருக்கேன். தமிழாக்கத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வென் ஹி பிகான் டு எனுன்சியேட் ஹிஸ் வியூஸ். ஓகே, ஸோ அவங்களோட வியூஸ் சொல்லும் பொழுது ஃப்ரீட்மேன் வாஸ் லார்ஜ்லி கன்சிடர்ட் அ heretic. Okay, so where அவர் வந்து he was against the particular opinions. Okay, so அதனால he was considered as heretic அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க ஈஸி சினமா சொல்ல முடியுது ஒரு ஃப்ரீ திங்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைக் அவங்களோட தாட்ஸ் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அதை சொல்றதுக்கு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெனிகேட். ஸோ இந்த வேர்டை வந்து நம்ம வேர்பாவோ இல்லை அட்ஜெக்டிவாவோ யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு விஷயத்தை you're trying to break அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ப்ராமிஸ் நீங்க கொடுத்துடுறீங்க, வேர் அப்புறம் நீங்க அதை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னும் பொழுது நீங்க ரெனிகேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். you're trying to break the promise or you're failing to do something or you're keeping a step back அப்படின்னும் பொழுது you're renegating சொல்லலாம். which is easy சின்னமா சொல்லும் பொழுது டிஸ்லாயலா இருக்கீங்க, டிசிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ரெனிகேட் சொல்லலாம். அப்ப எக்ஸாம்பிள் வந்து he renegates on the contract where he keeps a step back on the contract. அப்போ ஆல்ரெடி போட்டிருக்கு, ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கு, பட் தென் அவங்க செய்யாம கால் பின்னாடி வைக்கிறது தான் இங்க ரெனிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ரெனிகேட் பர்சன் சொல்லலாம், ஏன்னா வந்து டிஸ்லாயல் பர்சன் நீங்க சொல்றது கூட சொல்லலாம், which is like they are like not keeping up the promise ன்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். let's look at the example. verba adjectiveா யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன், அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளும் போட்டிருக்கு. so there was no place for a communist renegade in the political climate of time. okay, so communist renegade அப்படின்னு நீங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the renegade spy has posted photographs taken during an undercover operation. ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா adjective-ஆ யூஸ் பண்ணியிருக்காங்க. verb-க்கு நான் ஒரு சென்டென்ஸ் சொன்னேன், என்ன சொன்னேன்? he renegates on the contract. ஸோ verb-ஆ யூஸ் பண்ணியிருந்தோம், adjective-ஆ இங்க இருக்கு. அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? communist renegade-னா noun-ஆவும் இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். அப்போ 3 பார்ட் ஆஃப் ஸ்பீச்-ஆவும் இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்திருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்.
ஓகே. சோ அங்க இருந்த பிக்சர் என்ன சொல்லுச்சு? அந்த எக்ஸாம்பிள்க்கு நீங்க எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, a renegade priestன்னு எடுத்துக்கோங்க. சரியா? a disloyal priest. ஓகே. சோ அந்த பிக்சர என்ன எக்ஸாம்பிள் போடலாம் அப்படின்றத சொன்னேன். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் glaringly. ஓகே. சோ glaringlyயா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு தப்பான விஷயம் ஆப்வியஸா தெரியறதையும் நீங்க கிளாரிங்கா இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எரர்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டடா இருக்கு அப்படின்னு பொழுது சொல்லலாம். இல்லாட்டி ஒரு பிரைட்டா இருக்கிற ஒரு விஷயம். அதாவது வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்க ஒரு விஷயத்த பத்தி பேசும்பொழுதும் கிளாரிங்லி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிளாரிங்லின்ற வேர்ட என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா யூஸ் பண்ண முடியும்? அட்வர்பா யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ கிளாரிங்னா அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். எல்ஒய் ஆட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சர்டன் கேஸஸ்ல நம்ம அத என்னன்னு சொல்லுவோம்? அட்வர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் தெரிஞ்சுச்சு. மீனிங்கும் நமக்கு தெரிஞ்சுச்சு. புரியுதா? ஸோ இங்க இருக்கிற பிக்சர்ல என்ன டெனோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, there is a glaringly white building where glaringly is a adverb, white is a adjective, building is a noun. ஓகே. ஸோ இங்க அத தான் போட்டிருக்கேன் அந்த பிக்சர். ஸோ அத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்க பார்க்கலாம். Voters want solutions to economic and social ills that are glaringly apparent on their streets. Okay. So which is வெளிப்படையா அவங்க ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த விஷயங்களுக்கு தே வாண்ட் வாட் இஸ் கிளாரிட்டி சொல்யூஷன்ஸ் தேவைன்றாங்க. ஓகே. ஸோ எதை பத்தி? எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இல்ஸ். ஓகே. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் நெகட்டிவ்ஸ் வேற அதை பத்தி அவங்களுக்கு அப்பேரண்ட் வெளிப்படையா ஒரு சில விஷயங்கள் தெரியணுன்றத சொல்றாங்க. கிளாரிங் எரர். ஓகே. which is நல்லா தெரியுது. ஹைலைட்டா இருக்கிற ஒரு எரர் ஆப்வியஸா which is wrongன்னு சொல்லுவோம்ல. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் unscathed. ஓகே. ஸோ unscathedனா என்ன அர்த்தம்னா which is undamaged. இல்ல நீங்க சேஃபா இருக்கீங்க. இல்ல you're not injured. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம சொல்லும்போது unscathed சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேயா? சரி. ஸோ இப்போ இந்த வேர்ட்ல இங்க பாத்தீங்கன்னா there is a fight. ஓகேயா? ஸோ ஃபைட் நடக்குது அப்படின்னும் பொழுது you are safe அப்படின்னும் பொழுது there was a very big fight. There was a big argument going on, but I was safe from that அப்படின்னும்போது I was unscathed from that அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? இப்போ சேஃப்ன்றது அந்த வேர்டுக்கான ஒரு ஈஸி சினோனிம். ஓகே. ஸோ undamagedன்றதும் அதுக்கான ஈஸி சினோனிம். இல்லாட்டி நீங்க ஒரு there was a major accident which happened near my street where I was particularly there. Okay. When I was walking in the particular place, but then I was safe. I was unscathed அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? ஸோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா நான் சேஃபா தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சொல்றோம். ஸோ அந்த வேர்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ன்றத தான் பார்க்கணும். சரியா? Okay, so இங்க பார்க்கலாம். Her husband died in the accident, but she amazingly escaped unscathed. She amazingly escaped safe ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். புரியுதா? Okay, so next one is brooch. Okay, so இங்க வந்து இந்த வேர்டு பார்க்கும்பொழுது நம்ம குத்துற அந்த ப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆக்சுவலி இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த மீனிங் நான் சொல்லிடுறேன். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இன்னுமே நீங்க ஷேப் பண்ணி ஓப்பன் பண்ணணும் பொழுது யூ ப்ரோச் இட், ரைட்? யூ கட் இட். ஓகே. ஸோ அந்த ஷேப்பை வந்து நம்ம இன்னுமே பெருசாக ப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீனிங் சொல்றாங்க. ஸோ இன்னொரு மீனிங் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் நீங்க ஓப்பன் பண்றதுக்கு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் when you're opening it you broach the particular bottle ன்னு சொல்றதுக்கும் இந்த மீனிங்கை சொல்றாங்க. ஸோ we have to be very conscious. ஸோ எதுக்கு நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்றோம் அப்படின்றதுல நம்ம கிளாரிட்டியா இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இங்க வந்து அந்த பர்டிகுலர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றது நீங்க பார்த்திருந்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அப்படியே விட்டு எக்ஸாக்ட்டா நீங்க உள்ள விட்டு எடுக்கும்பொழுது அது இன்னுமே வந்து பெருசாகும் அந்த பர்ட்டிகுலர் ஹோல். ஓகே. ஸோ அதை பண்றதுக்கு கூட இங்க சொல்றாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் லுக் அட் த எக்ஸாம்பிள். ஸோ ஷால் வி ப்ரோச் another cask of wine? ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு பாட்டில ஓப்பன் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் ஓப்பனிங் அ பாட்டில் பொழுது யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட். ஸோ ஓர் அ லவ்லி ப்ரோச் ஆன் அவர் லாப்பிள். ஓகே. ஸோ ஓவர் இயர் இங்கே சொல்லும் பொழுதும் அவங்க நமக்கு குத்துறது தான் சொல்றாங்க. ஓகேயா? பட் ஆனா அந்த லாப்பிள் இஸ் நத்திங் பட் பாய்ஸ்க்கு வந்து இந்த கோட்ல இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபோல்ட் ஆன மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் போடுறாங்க. வேர் இதையும் இவங்க ப்ரோச்ன்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலி அதோட மீனிங்ல வந்து OOCH. ஓகே. ஸோ இதையுமே ப்ரோச்ன்றது தான் சொல்றாங்க. ஓகே. யூ ஜஸ்ட் ரெஃபர் இட். ஓகே. இது வந்து நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணி இதான் வருதா அப்படின்றத ஒரு வார்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாய்க்னென்ட். ஓகே. ஸோ பாய்க்னென்ட் இஸ் நத்திங் பட் விச் இஸ் வெரி சாரோஃபுல் ஆர் ஒரு மோர்னிங்கான ஒரு விஷயத்துல இருக்கீங்க. பிட்டர் ஃபீலிங் கசப்பான ஃபீலிங்ல இருக்கீங்க அப்படின்னும் பொழுது பாய்க்னென்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். பாய்க்னென்ட் இஸ் அ அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ நம்ம கடந்து வந்த பாதையில நிறைய கசப்பான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா பாய்க்னென்ட் மெமரின்னு சொல்லலாம்.
இல்லாட்டி வந்து when you see some sad images அப்படின்னும் பொழுது like sad imagesனா which is sorrowful images ன்னு கூட சொல்லலாம், which is poignant image ன்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ mourning, fearful, like sad, sorrowful இது எல்லாமே அதோட ஈஸி சினோனிம்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இங்க ஒருத்தர் ரொம்ப சோகமா இருக்க ஒரு பிக்சர் போட்டிருக்கு. ஸோ இட் இஸ் எஸ்பெஷலி பாய்க்னன்ட் தட் ஹி டைட் ஆன் த டே பிஃபோர் த வெட்டிங். ஓகே, ஸோ பிஃபோர் ஹிஸ் வெட்டிங் லைக் திஸ் பர்சன் ஹாஸ் டைடுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிவிஷ். ஓகே, ஸோ பிவிஷ் கேரக்டர்னா ஈஸிலி லைக் இரிட்டேட்டிங்காக ஆக்குற ஒரு கேரக்டர் வேர் நம்ம வந்து ஓகே, ஸோ இன்னொரு வேர்ட் வந்து டெய்லி செஷனில் நம்ம பார்த்துருப்போம், குவேருலஸ். ஓகே, ஸோ இந்த வேர்ட்னா என்ன நான் சொல்லியிருந்தேன்னா கம்ப்ளைனிங் வாய்ஸில் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது சூப்பரான ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வேர்டு வரும்பொழுது அதை நான் சொல்கிறேன். வேறு இங்கேயுமே வந்து இந்த பிவிஷ் கேரக்டர் இஸ் ஈஸிலி இரிட்டேட்டிங், ரைட்? அங்கே வந்து சொல்லும் போது இரிட்டேட்டபிள்ன்ற வேர்டு இதுக்கு நான் சினிடமாக கொடுத்துருப்பேன். வேறு இந்த கேரக்டர்ஸும் அப்படி தான் இருப்பாங்களாம். ஓகேயா? ஸோ ஒரு மாதிரி வந்து ஈஸியாக அவங்க வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த பிள்ளை வந்து லைக் ஃபுட்டை பார்த்தோன்னா இட் இஸ் லைக் வேண்டான்ற மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ அங்கே வந்து பிவிஷ் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம் பிவிஷ் அண்ட் பேட் டெம்பர்ட் பர்சன். ஓகேயா? ஸோ இங்கே வந்து ஒரு வெறித்தனமான அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதையே நீங்கள் அங்கே தமிழாக்கத்தில் அங்கே போட்டுட்டு அப்புறம் பேட் டெம்பர்ட்னா சீக்கிரத்தில் கோவப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிற வாய்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளைனிங் நோட்டாக தான் இருக்கும், இரிட்டேட்டிங் நோட்டாக இருக்கும்ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் இஸ் grubby. Okay, so grubby is what அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is ரெண்டு மீனிங் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு மீனிங் என்னன்னா இட் இஸ் வெரி டர்ட்டி அண்ட் அன்டைடின்னு சொல்லலாம். இன்னொரு மீனிங் நம்ம செய்யற ஆக்டிவிட்டி வந்து இட் இஸ் அன்பிளசண்டா இருக்கு, இட் இஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கிரப்பியா இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து கிரப்பி ஹேண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். when I was like what to say, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஒரு வேர்ட் ப்ரொபகேட் பண்றோம், அதாவது பிளான்ட் ப்ரொபகேஷன். பிளான்ட் ப்ரொபகேஷன் நான் சொல்லும் பொழுது அதை வந்து என்ன பண்ணுவோம், ஈஸியாக இன்னொரு பிளான்ட் வந்து வர வைக்கிறதுக்கு அந்த ப்ரொபகேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்வியஸாக வாட் வில் ஹேப்பன் when I was doing this plant propagation my hands became grubby அப்படின்னு சொல்லலாம். வேர் ஐ எம் ட்ரைங் டு ரிலேட் தட் வேர்ட் வித் திஸ். ஓகே, அதோட மீனிங்கும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டும் நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ரெண்டும் சேர்த்து எப்படி எழுதலான்றதுக்காக தான் ரெண்டுத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிக்சரில் அதை நமக்கு டினோட் பண்ணியிருக்கு. புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ரிலேட் திங்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு learn it. Okay, so இல்லனா அவங்க போட்டிருக்கிறது வந்து they are wearing a grubby clothes to this particular party அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டர்ட்டியான clothes போட்டிருக்காங்க, இல்லை they are using a grubby words while taking seminars நம்மளுது unpleasant words நம்ம சொல்லலாம். புரியுதா? ஸோ ரெண்டு மீனிங்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். Okay, so he was wearing some old shorts and a grubby t-shirt which is dirty and untidy ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Next one is what? A feet. Okay, so இந்த word pronounce பண்ணும்போது a feet அப்படின்னு pronounce பண்றாங்க, where this person is very weak. Okay, and அவங்களுக்கு வந்து without much power ஒரு விஷயத்துல இருக்காங்க அப்படின்னும் பொழுது a feet அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மெயினா வந்து அவங்க ரொம்ப வீக்கா இந்த விமன் கேரக்டர்ஸ் கிட்ட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வீக் அண்ட் விதவுட் பவர் அப்படின்னும் பொழுது இங்க ஒரு பிக்சர்ல வந்து ஒரு மொனார்க் இருக்காரா. ஓகே, ஸோ a feet monarchy. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றதுக்கு இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், வேர் he is very weak and he does not have any power அப்படின்னும் பொழுது நம்ம சொல்ல முடியும். புரியுதா? ஓகே, ஸோ let's look at the example. With nothing to do all day the aristocracy had grown a feet and lazy. Okay, so he was like what? இங்க வந்து எப்படி இருந்திருக்கிறாரு, ரொம்ப வீக்கா பவர் எதுவும் யூஸ் பண்ணாம லேசியா இருந்திருக்கிறத இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜொசில். ஓகே, ஸோ ஜொசில்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி க்ரௌட்ல ஒரு புஷ் அண்ட் ஒரு ப்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டம் இருக்கு நம்ம வந்து ஜொசில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ வந்து இப்போ நான் இதுக்கு என்ன வந்து இன்சிடென்ட் சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆஃப்டர் த மூவி பீப்புள் ஸ்டார்டட் டு ஜொசில் நியர் த எக்ஸிட். ஓகே, ஸோ தே வர் ரஷ்ஷிங் நியர் த பர்டிகுலர் எக்ஸிட். ஓகே, ஸோ வெளில போகிறதுக்கு நிறைய பேர் தள்ளி அந்த இடத்துக்கு ஆப்வியஸா போயிருப்பீங்க. அப்படின்னா ட்ரெயின்ல இருந்து இறங்கணும் உங்க ஸ்டாப்ல நம்ம பொழுது லைக் பீப்புள் வேர் ஜோஸ்லிங் யூ அவுட் சைட் த பர்டிகுலர் ட்ரெயின். ஓகே, ஸோ டு த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்கறது. ஓகே, ஸோ வேர் தே புஷ். ஓகே, ஸோ க்ரௌட் இருக்கு நம்ம பொழுது அதுக்கு அகேன்ஸ்டா அந்த புஷ் பண்ணி இது பண்றாங்களா அங்கே ஜோசில் ஆகிற அந்த விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. ஸோ லிஃப்ட் எடுத்துக்கோங்க, ட்ரெயின் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்துட்டு எங்கேயாச்சும் நிறைய பேர் இருக்காங்க வேற நீங்க வந்து ரஷ் அப் பண்றீங்க அந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னும் பொழுது அங்கே ஜோசில் ஆகிற
ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். புரியுதா? ஓகே. ஸோ இங்க கேம் விளையாடும்போது யார் அந்த பால் அடிப்பாங்கன்ற மாரி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஜொஸ்லிங் மோட தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட வந்து ஃபர்ஸ்ட் வெர்பாவும் யூஸ் பண்ண முடியும் அண்ட் நவுனாவும் யூஸ் பண்ண முடியும். பார்த்தோனே நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ அப்போ அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா இருக்குன்றத ஒரு சென்டென்ஸ்ல பார்க்குறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இவ்ளோ பெருசா ஃப்ரேம் பண்ணாதீங்க. உங்க எக்ஸாம்பிள இது ஜஸ்ட் அந்த வேர்டோட யூசேஜ் காமிக்க நீங்க ஃப்ரேம் பண்ணும்போது இட் ஹஸ் டு பி ஜஸ்ட் 5 வேர்ட்ஸ் ஆர் 3 வேர்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம மீனிங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஆஸ் வி கேம் இன்டு த அரீனா, ஓகே. ஸோ அந்த பர்ட்டிகுலர் அரங்கத்துக்குள்ள வரும்பொழுது என்ன ஆகுது? வி வேர் ஜொஸ்ல்ட் பை ஃபேன்ஸ் புஷிங் தேர் வே டுவர்ட்ஸ் த ஸ்டேஜ். ஓகே. ஸோ யாராவது ஒரு செலிபிரிட்டிய பார்த்த உடனே என்ன ஆகும்? இதுவும் ஒரு அக்கேஷன் தானே. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ஃபுல்லா சுத்திருவாங்க. வேற அவங்கள புடிச்சு ஸ்டேஜ் கிட்ட வரையும் தள்ளிட்டு போயிருக்கிறத சொல்றாங்க. ஓகே. ஸோ த ஸ்டேட் ஃபேர் இஸ் டெலிபரேட்லி அபவுட் த crowds and jostle the noise and overload of sight and event. Okay. State fair வந்து deliberate. Okay. Deliberate is what? கண்டிப்பா பண்ணணும்னு வேணும்னே பண்ற மாதிரி சொல்றது about the crowds and jostle பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் அந்த நாய்ஸ், ஓவர்லோட் ஆஃப் சைட் அண்ட் ஈவெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. புரியுதா? ஸோ இங்க நவுனாவும் அங்க வேர்பாவும் இந்த சென்டென்ஸ்ல ஜொசில்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னா கிபிள். ஓகே. ஸோ கிபிள் இஸ் வாட் அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க கிரேட் பண்ணலாம், இல்ல கிரைண்ட் பண்ணலாம், இல்ல மின்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த குக்கிங் ப்ராசஸ்ல செய்யற விஷயங்கள். ஓகே. சாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராவா இருக்கும்போது பெருசா இருக்கிறத அத வந்து நீங்க ஒரு ப்ராசஸ் மூலியமா வந்து என்ன ஆயிடுது? அது ஒரு சின்ன ப்ராடக்ட்டா மாறிடுது. ஓகே. ஸ்மால் ஹார்ட் பால்ஸா மாறுது. ஓகே. அங்க நீங்க கிபிள் பண்றீங்கன்னு சொல்றாங்க. மெயினா வந்து இட் இஸ் அ பேக் ஆஃப் டாக் கிபிள் அப்படின்னு சொன்னா அதோடைய ஃபுட்ட தான் இங்க சொல்றாங்க. வேற இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கும்போது பெருசா இருக்கு. அப்புறம் இட் வாஸ் லைக் கிபிள் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது கிபிள் பண்ணியிருக்காங்கன்னா, அத வந்துட்டு ஒரு சின்ன ப்ராசஸா ஹார்ட் ஸ்மால் பால்ஸா மாத்திருக்கிறது தான் இங்க சொல்றாங்க. புரியுதா? ஸோ அது வந்துட்டு இல்ல பவுல் ஆஃப் கிபிள் அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு பவுல்ல தானே இருக்கு. ஸோ அத வந்து மீன் பண்ண சொல்ல முடியும். ஓகேயா? சரி. ஸோ ஷீ ரீஃபில்ட் மாஷ் வாட்டர் பவுல் அண்ட் செக் தி சப்ளை ஆஃப் கிபிள். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு அவங்க அந்த பாத்திரத்துல வச்சிருந்தது. ஸோ என்ன வச்சிருக்காங்க? வாட்டர் பவுல்ல வாஷ் பண்ணிட்டு ரீஃபில்ட் த வாட்டர் பவுல பண்ணிட்டு அண்ட் செக் தி சப்ளை ஆஃப் கிபிள பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் கிபிள் டாக் பிஸ்கெட். ஓகே. ஸோ இங்க வந்து அந்த டாக் பிஸ்கெட் வேர் நான் இதை பத்தி தான் எக்ஸாக்டா உங்களுக்கு புரிய வச்சா அந்த வேர்ட் ஞாபகம் இருக்கும்ன்றத ஹைலைட் பண்ணல. ஸோ அது கரெக்டா நமக்கு இங்க கொடுத்துருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து என்னவா யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இங்க கிபிள் என்னவா யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. அட்ஜெக்டிவ்னு போட்டுறாதீங்க. யோசிச்சு இது என்ன சொல்லியிருக்காங்கன்றத போடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கனுண்ட்ரம். ஸோ கனுண்ட்ரம் இஸ் வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் ஆர் ஒரு கொஸ்டின்ல வந்து இஃப் தெர் இஸ் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னும் பொழுது கனுண்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா டிஃபிகல்ட்டி இஸ் நவுன், ரைட்? அப்போ இந்த கனுண்ட்ரம்ன்ற வேர்டுக்கு நான் என்ன பண்ணலாம்? டிஃபிகல்ட்டின்ற வேர்டை ஈஸி சின்னமா எடுக்கலாம். ஓகே. தேர் வாஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் மை லைஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா டிஃபிகல்ட்டி இஸ் கனுண்ட்ரம் அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மீனிங் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமரஸ் வேல கேட்கிற ஒரு சில வேர்ட்ஸை பத்தி பேசும்பொழுது அதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம லைக் ரிடில்ஸ். ஓகே. ஸோ விடுகதைகள் கேட்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம கனுண்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே. சரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பிக்சர் இருக்கு. there is lot of difficulty to search a good job, right? there are lot of conundrum to search for a good job ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பிக்சர்ஸை வச்சு try to frame a sentence. So one of the most difficult conundrums for the expert. Okay. So there was one of the most confusing conundrum for the expert. So ஒரு confusing question சொல்லலாமா? இதுக்கு ஈஸி சினோனிம் என்னெல்லாம் நான் கொடுத்திருந்தாங்க? ஒரு காம்ப்ளிகேட்டட்னஸ் சொல்லியிருப்பேன், காம்ப்ளெக்ஸ்னஸ் சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ இல்லாட்டி வந்து chaos situation, confusion இது எல்லாமே நவுனா யூஸ் பண்றோம். வேற இந்த வேர்டுக்குமே நம்ம ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெய்மி. ஓகே. ஸோ ஸ்டெய்மினா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஒரு சங்கடம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ இந்த வேர்டை வந்து நம்ம வேர்பா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படி கிரியேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு எக்ஸாக்டான மீனிங் சொல்றேன். டு ப்ரிவென்ட் சம் ஒன் ஃப்ரம் அச்சீவிங் சம்திங் ஆர் சம்திங் ஃப்ரம் ஹேப்பனிங். ஓகே. ஸோ அப்போ ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா ஹிண்டர் பண்ணுதுன்னு சொல்லலாம்ல. ஹிண்டர் பண்ணுது, இல்ல ஹேம்பர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், இல்ல இம்பீட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு தடுங்கல் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றதை தான் இங்க மெயினா ஸ்டெய்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இவெண்ட்ல இட் இஸ் லைக்
சம்திங் இஸ் லைக் ஹிண்ட்ரிங் இன் பிட்வீன் அப்படின்னும் பொழுது தடை கிரியேட் பண்ணுதுன்னா இங்க ஸ்டேமி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இன் ஆர் சர்ச் ஃபார் எவிடன்ஸ் வி வேர் ஸ்டேமீட் பை த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம அவங்க என்ன இருக்கு, அது ஒரு தடுங்கலா வந்திருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து அந்த மாதிரி ஒரு தடுங்கல் கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு சங்கடத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, தமிழ்ல தடன் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கம்பெனி வந்து ரிசெஷன்ல போறதுக்கு இட் ஹேட் லாட் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ். ஹிண்ட்ரன்ஸ்னா நவுன், ஹிண்டர்னா verb. ஓகே, ஸோ அதுலயும் கிளாரிட்டியா இருங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ querulous. ஓகே, ஸோ querulous-னா இப்போ நம்ம ஒரு வேர்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சரியா. ஸோ அந்த வேர்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொன்னா peevish, சைல்டுன்னு சொன்னோம்ல. ஸோ அதுக்கு இவங்க கம்ப்ளைனிங் வாய்ஸ்ல ஒரு விஷயத்த கன்வே பண்றாங்க. இதுக்கு நான் வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தேன்னா, எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ காலைல யாராவது வந்து உங்களை எழுப்பிடுறாங்க, மைட் பி யுவர் சிப்லிங், வேர் அவங்க உங்களை எழுப்பினோன்னே ஒரு கம்ப்ளைனிங் நோட்ல வந்து யூ ஜஸ்ட் ட்ரை டு ஸ்க்ரீம் ரைட். ஸோ இவங்க என்ன எழுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அங்க வந்து யூ ஆர் யூசிங் அ ஸ்குவிரலிஸ் வாய்ஸ் டு கன்வே அ திங். ஓகே, ஸோ வேர் ஒரு கம்ப்ளைனிங் வாய்ஸை நீங்க யூஸ் பண்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ இங்க கத்துற ஒரு சீனும் இருக்கு. ஸோ ஹீ பிகேம் இன்க்ரீசிங்லி டிஸ்சாட்டிஸ்ஃபைட் அண்ட் குவிரலிஸ் இன் இஸ் ஓல்ட் ஏஜ். ஓகே, ஸோ அவர் எப்படி வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடா இல்ல கம்ப்ளைனிங்கா இருந்திருக்கிறாரு அவரோட ஓல்ட் ஏஜ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் diatribe. So diatribe is nothing but, okay, so either in speech or in writing you're trying to criticize or condemn things. Okay, அப்போ criticize na verb. Okay, criticism அப்படின்னா noun ன்னு சொல்லியிருக்கேன். where diatribe is a noun. அப்போ criticism எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க diatribe ன்னு போடலாம். There were lot of criticism in my like in my presentation. Okay, so in the presentation which I gave before my heads. Okay, so there were lot of criticism na, there was lot of diatribe in the presentation which I gave ன்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? ஸோ அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து either it is a piece of speech-ஆ இருக்கலாம் or it is a writing-ஆ இருக்கலாம். Okay, so anything can be there. So he launched a bitter diatribe against the younger generation. A bitter diatribe is nothing but ஒரு கசப்பான ஒரு criticism அவர் என்ன பண்ணியிருக்காரு, younger generation முன்னாடி கொண்டு வந்திருக்கிறத இங்க பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் modicum. ஓகே, ஸோ modicum அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ஹானஸ்டா ட்ரூத்தா இருக்கிறது. ஓகே, ஒரு ஸ்மால் குவாண்டிட்டி ஆஃப் ஒரு குட் திங். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும், ஹானஸ்டியா இருக்கீங்க பிளஸ் ட்ரூத்தா இருக்கீங்க. அப்போ ஹானஸ்டினாலும் ட்ரூத்னாலும் இதோட சினோனிம்னு சொல்லலாம். அப்போ இந்த வேர்ட்ல இப்போ நான் ஹானஸ்டி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த வேர்டை நான் நவுனா யூஸ் பண்றேன்னு சொல்லலாம். அப்போ அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும் பொழுது நான் என்ன சொல்ல முடியும், ஹானஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். புரியுதா? அப்போ நான் ட்ரூத் தோட இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றேன். அப்ப நவுனா யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணா ட்ரூவா இருக்கு. ட்ரூ பர்சன், ஹானஸ்ட் பர்சன், வேற அவங்களோட குவாலிட்டிஸா பேசுறீங்க. அப்போ ஹானஸ்டியா இருக்க ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன சொல்லலாம், a modicum of a luck, a modicum of a truth அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? so which is like very உண்மையா இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் குட் திங் தட் இஸ் ஹேப்பனிங்னு சொல்லலாம். இல்ல சில பேருக்கு இருக்கிற modicum of mathematical skills அப்படின்னு நம்ம பேசலாம். ஓகே, ஸோ உண்மையா ஹானஸ்டா அவங்க வச்சிருக்க அந்த ஸ்கில்ஸ் வேர் தே வேர் ஏபிள் டு கோ த்ரூ சர்டன் திங்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்கில்ஸ் வச்சு ஒரு விஷயங்களை பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதுவும் நம்ம சொல்லலாம். ஸோ இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, there is not even a modicum of truth in our statement. ஓகே, அவங்க பேசினதுல உண்மையே இல்ல. இல்ல உங்க ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னும் பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க, there was truth was not found in whatever content that she delivered. Okay, the truth was not found னா modicum was not found அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? அதுக்காக தான் நான் ஈஸி சிரனமா இருக்கணும்ட்டு இந்த வேர்டை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து டெய்லி செஷனா ஒரு வாட்டி நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுலயும் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ குவிஸ்லாம் ட்ரை டு பார்ட்டிசிபேட், எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் வேர்ட்ஸ் நிறைய நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னொரு செஷன் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you guys tomorrow with other 5 words. Have a very great day. Thank you.